ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே நம்ம ரெஸ்லிங் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் சில நேரம் இது லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்னு ஒரு டயலாக் உண்டுல, அது இன்னைக்கு நிறைவேற இருக்குது. பிகாஸ் சாமி ஜெயின் புதிய WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர், கோடி ரோட்ஸ் போன்ற ஜாம்பவான்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற டைட்டில் மிட்கார்டான நானும் வெற்றி பெறோடா அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. இப்போ சாமி ஜெயினை வெற்றி பெற வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனல் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி முடியுமா தினமும் போடுற ஸ்னீஜில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக. சரி ஃபஸ்ட்டு இந்த நைட் ஆஃப் சாம்பியன் குந்தர் வெர்சஸ் சாமி ஜெயின் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். குந்தர் ஒருவேளை சாம்பியன் ஆனாரும் தவிர்த்து கண்டிப்பாக வந்து சாமி ஜெயின் சாம்பியன் ஆக மாட்டாரு. இதுதான் பொதுவாக எல்லாருடைய கருத்தாகவுமே இருந்தது. தி லாஸ்ட் ரியல் குட் காய் அப்படிங்கிற கேரக்டர்ல சில நாட்களாக சாமி ஜெயின் பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் சாமி ஜெயின் டைட்டிலுக்காக மோதினது நிறைய பேருக்கு பிடிக்கல. பிகாஸ் அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யூஎஸ் சாம்பியன்ஷிப், மிட்கார்டில் தொடர்ந்து மோதிட்டு ஏன் இப்போ சமீபத்தில் கூட பாருங்களேன் ரெஸ்ல்மேனியால அவர் சாம்பியனாக தான் இருந்தார். இப்போ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கிறார். இது பல பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு அண்டர் ரேட்டர், அதாவது சாமி ஜெயின்லாம் சாம்பியனே ஆக மாட்டான், வார்த்தைக்கு வார்த்தை கோடி ரோட் சொல்லியிருப்பாரு சாமி ஜெயினை பார்த்து. கெவின் ஓவன்ஸ் கூட நெஞ்சில் குத்திட்டு WWE சாம்பியனாக இருப்பான், ஆனால் நீ முதுகில் குத்திருக்கிற, நீ எக்காரத்தை கொண்டு WWE சாம்பியன்லாம் ஆகவே மாட்டேன்னு கேவலப்படுத்திருப்பாரு. ஆனால் அதே கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை இப்போ சாமி ஜெயின் வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது WWE தேர்ந்தெடுத்திருக்க இடம் சரியான இடம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மக்கள் சாமி ஜெயினை அதிகமாக நேசிப்பாங்க. அந்த இடத்துல சாமி ஜெயினை WWE சாம்பியன் ஆகலாம். ஆக்சுவலி சாமி ஜெயினுக்கு 2 இடம் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் சப்போர்ட் பண்ணுற இடம். ஒன்று கனடா, அவருடைய சொந்த நாடு. 2வது அவர் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மக்கள் அவரை நேசிக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு இஸ்லாமிய ரெஸ்லர். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சாமி ஜெயினுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சிரியா நாடு. அவர் வந்து கனடா நாட்டில் அவருடைய பாரம்பரியமாக வளர்ந்தது, ஆனால் பூர்வீக நாடு அப்படிங்கிறது சிரியா. இப்படி பல நாடுகளை ட்ராவல் பண்ணி பல நாட்டு மக்களுடைய அன்பை பெற்றிருக்காரு சாமி ஜெயின். சவுதி அரேபியாவில் சாமி ஜெயினை சாம்பியன் ஆகினா மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு கிடைக்கும் அப்படி WWE நினச்சி இன்றைக்கி சாம்பியன் ஆக்கியிருக்கிறாங்க. எஸ், இது உண்மையிலேயே சரியான முடிவு தான். வழக்கத்துக்கு மாறாக கமெண்ட் செக்ஷனில், அதாவது நான் சாமி ஜெயின் சாம்பியன் ஆனோன்னே என்னப்பா ராங் டிசிஷனா, இவரெல்லாம் சாம்பியனாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். பட் பல பேர் சாமி ஜெயினை பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் இருக்குது. சாமி ஜெயின்லாம் WWE சாம்பியன் ஆக மாட்டார் அப்படிங்கிற நினைப்பு பல பேருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சாமி ஜெயினையும் Triple H வந்து சாம்பியனாக இருக்கிறாரு அப்படின்னா பெரிய விஷயம். சாமி ஜெயின் நவ் இஸ் த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். கோடி ரோட்ஸ் வார்த்தைக்கு வார்த்தை பேசினாலும் அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றது கிடையாது. அமெரிக்கன் நைட்மேரே அமெரிக்காவோட சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறல. பட் ஆனால் சாமி ஜெயின் WWE சாம்பியன்ஷிப் ஆகிட்டார். சாமி ஜெயின் இதுவரையில் 2 முறை WWE டாக் டீம் சாம்பியன், அதாவது அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன், 2 பிராண்டை சேர்த்து வின் பண்ணதுனால 2 முறை. அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. திஸ் நவ் WWE சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு. இந்த கிராண்ட் ஸ்லாம் லிஸ்டெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சாமி ஜெயினும் இந்த கிராண்ட் ஸ்லாம் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு WWE வந்து சாமி ஜெயின்ட்ட நீண்ட நாட்களாக சாம்பியன்ஷிப்பை வச்சுருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. சாமி ஜெயினுடைய சாம்பியன்ஷிப்புக்கான நாட்கள் மிக குறுகிய நாட்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ட்ரூ மேக்கிண்டர் எக்ஸாம்பிள், சாம்பியன் ஆனார், தோற்று போனார், கோடி கிட்ட டைட்டில் போச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ சாமி ஜெயின் சாம்பியன் ஆகிட்டார்ல, அவர் நீ எக்காரணத்தை கொண்டு சாம்பியன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெறுத்தாங்க. சாமி ஜெயின் கூட ஒருக்கா சொல்லியிருப்பாருங்க ஸ்மாக்டவுனில், என்னுடைய குழந்தைகள், அதாவது சாமி ஜெயினுடைய குழந்தை வந்து சாமி ஜெயினை பார்த்து கேட்டதான் ஒரு நாள், ஜான்ஸ்னாவை ஏன்ப்பா எல்லாருமே கொண்டாடுறாங்கன்னு. அவர் வந்து 17 டைம் சாம்பியன்ப்பா, அதனால் அவரை கொண்டாடுறாங்கன்னு. நீ எப்பப்பா முதல்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ண, நான் இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலப்பா, அப்போ நீ ஹீரோ கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயினோட குழந்தை கேட்டிருக்குது. அதாவது சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தடவை WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும்.
WWE சாம்பியன் ஆகிறதுலாம் பெரிய விஷயம். அதை சாமி ஜெயின் நிறைவேற்றிருக்காரு. ஹெட்ஸ் ஆஃப் வின்ஸ் மெக்மன் இருந்திருந்தால் கூட இதை கொடுத்துருக்க மாட்டார். வின்ஸ் மெக்மன் இருந்திருந்தால் WWE விட்டு எப்போ வின்ஸ் மெக்மன் சாமி ஜெயின் போயிருப்பார். ட்ரிபிள் ஹெச் சாமி ஜெயினை நல்லா பயன்படுத்தி இப்போ WWE சாம்பியன் ஆக்கியிருக்காரு. சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாமல் 2 சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நாட்டு மக்களுடைய சூப்பர் ஹீரோவாக இப்போ மாறிட்டார். அவர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் நான் சொன்னது தான். சாமி ஜெயின் ஒரு இஸ்லாமிய ரெஸ்லர். WWEயில் சண்டை போடுற ஒரே ஒரு இஸ்லாமிய ரெஸ்லர் இவர் மட்டும்தான். அதனால் மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்குது. சவுதி அரேபியாவுக்கு வரும்போதெல்லாம் அவர் ஷேக்கோடைய கெட்டப்பில் தான் எப்போவுமே என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. சாமி ஜெயின் மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் சவுதி அரேபியா மக்கள் சாமி ஜெயின் என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹீல் கேரக்டர் பண்ணாலும் சரி, அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சாமி ஜெயினை ஒரு காலத்தில் சவுதி அரேபியாவில் தடை பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன்ப்பா கேட்டிங்கன்னா அவர் சிரியா நாட்டை சேர்ந்தவர். சிரியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒத்து வராது. ரெண்டுமே இஸ்லாமிய கண்ட்ரி தானே கேட்டிங்கன்னா அவனுங்களே சண்டை போடுவானுங்க. அவனுக்கு அப்படி தான், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதுனால சாமி ஜெயினை ஒரு காலத்தில் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சாமி ஜெயினை ஹீரோவாக கொண்டாடுறாங்க. சரி, 2வது சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி ஜெயின் தான் WWE வரலாற்றின் முதல் இஸ்லாமிய WWE சாம்பியன். WWEயில் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த 2 பேர் WWE சாம்பியனாக இருக்கிறாங்க. ஒன்று கிரேட் கலி த ஹெவிவெயிட் சாம்பியன், 2வது ஜந்தர் மஹால். ஆனால் இதுவரைக்கும் WWE யூனிவர்ஸில் இஸ்லாமிய ரெஸ்லர் சாம்பியன் ஆனதே கிடையாது. அதுவும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வாய்ப்பே இல்லை. அதை சாமி ஜெயின் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. WWE வரலாற்றிலேயே இப்போ 50 வருஷம் இருக்குமா WWE வந்து, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு முஸ்லீம் ரெஸ்லரும் சாம்பியன் ஆனது கிடையாது. ஏன் ஒரு இஸ்லாமிய ரெஸ்லர் கூட இந்த அளவுக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், டாக் டீம் சாம்பியன், அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றது கிடையாது. அதையும் வெற்றி பெற்று WWE சாம்பியன்ஷிப்பும் வெற்றி பெற்ற ஒரே ஆள் சாமி ஜெயின். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாமா தாங்க. மாமா சில நேரம் சில ஆளுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நம்ம மாமா பார்த்தீங்கன்னா பார்த்த வேலை சாமி ஜெயின் தற்போதைக்கு WWE சாம்பியன் ஆகிட்டார். அண்ட் அதே நேரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. சாமி ஜெயின் முதல் இஸ்லாமிய ரெஸ்லர். வின்ஸ் மெக்மன் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டார். இது ஒரு நல்ல மூவ்மெண்ட், நல்ல இடத்துல கொடுத்துருக்காரு. சரி, சாமி ஜெயின் சாம்பியன் ஆனதுக்கான ரியல் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த சவுதி அரேபியாவில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இதாக இருக்கலாம். அல்லது WWE ஃப்யூச்சர் திட்டம் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக மோத முடியாது. ஏன்னா கிங் ஆஃப் தி ரிங் மோதுறவங்களுடைய ஸ்டோரி எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரில. சாமி ஜெயினுடைய ஃப்யூச்சர் ஸ்டோரி எப்படி? ஆக்சுவலி கோடி ரோட்ஸோடைய கவுண்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட சாமி ஜெயினை சாம்பியன் ஆக்கிக்கலாம். சவுதி அரேபியாவில் சாம்பியன் ஆக்கின மாதிரி ஆச்சு, அவருக்கு மூமெண்ட் கொடுத்த மாதிரி ஆச்சு. மீண்டும் WWE சாம்பியனாக கோடி ரோட்ஸ் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ட்ரூ மெக்கின்டர் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் நான் அடித்து சொல்கிறேன், சாமி ஜெயினுடைய டைட்டில் ரெஜின் அப்படிங்கிறது வெரி வெரி டெம்பரவரி. இப்போ ஓபா ஃபெமி இருக்கிறாரு. ரோமனை தவிர்த்து சாமி ஜெயின் கூட போதுன்னா உருட்டவே வேண்டாம், ஓபா தான் சாம்பியன் சொல்லிடலாம். சாமி ஜெயின் சாம்பியன் ஆனது ஒரு மிராக்கிள் தான். அதுவும் ரோல் அப் முறையில் தான் வின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்கும். WWE சம்மர் ஸ்லாமுக்கு எந்த மாதிரி ஸ்டோரியை எப்படி உருட்ட போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் நான் அடித்து சொல்கிறேன், சாமி ஜெயினுடைய சாம்பியன்ஷிப் ரேஷின் கம்மியாக தான் இருக்க போகுது. சாமி ஜெயின் சவுதி அரேபியா நாட்டில் சாம்பியன் ஆகி ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் பிரதிபலித்தாலும் சாமி ஜெயினுடைய ரியல் கேரக்டர் ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அதாவது சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஹீல் கேரக்டர் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் தனி ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு முறையில் சாமி ஜெயின் டைட்டில் இழக்காதக்கான நாட்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. சாமி ஜெயின் எப்போ தோக்க போகிறாரு, எங்கே தோக்க போகிறான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாமி ஜெயின் WWE சாம்பியனாக இருந்து சம்மர் ஸ்லாமை வந்து ஃபுல் அப் பண்ண முடியாதுங்க. ஒரு பேப்பரையும் ஃபுல் அப் பண்ணலாம், சம்மர் ஸ்லாமை ஃபுல் அப் பண்ண முடியாது. யார் கூட நீங்கள் மோத வைப்பீங்க? நான் கேட்குறேன். ஓபா ஃபெமி கூட மோதுனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ரோமன் ரெயின்ஸ் ஓபா ஓகே. அப்போ ஸ்மாக்டவுன் சைடு யார் கூட மோதுவார்? குந்தர் கூட மோதுவாரா, இல்லை ராட்டி கூட மோதுவாரா? எல்லாம் பார்த்த மேட்ச் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே சாம்பியன்ஷிப் கை மாறலாம். குந்தரோ கோடி ரோட்ஸோ WWE சாம்பியன்ஷிப் அவங்க ஹேண்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு சாமி ஜெயினை டெம்பரரி சாம்பியன் ஆக்கலாலும் அவர் WWE சாம்பியன் ஆகிட்டார். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.